ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷப ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரிஷபம் அப்படின்னா எந்த வேலையிலும் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியோடும் புன்சிரிப்போடும் காணப்படுவாங்க. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கும் புன்சிரிப்புக்கும் ஏதாவது உள்ளுக்குள்ள உண்மை இருக்கா? இல்லவே இல்லைங்க. உள்ளுக்குள்ள கஷ்டம் அப்படியே குமரிக்கிட்டு இருக்கும், வெளியே காட்ட முடியாது. ஒருத்தவங்க சர்வசாதாரணமாக சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட தான் பெரிய வழிகள் இருக்கும். ஏன்னா சட்டுன்னு உம்முன்னு இருக்கவங்களால கூட கண்டுபிடிச்சிடலாம். அவங்க சின்ன சின்ன பிரச்சனைக்கோ பார்த்திங்கன்னா உம்முன்னு இருந்தால் தான் அந்த சோகத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டு இருக்க மனசில் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாரம்ங்கிறது மலையளவு இருக்குங்க. ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் காட்டிக்காமல் அதை சமாளிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் ரிஷபம். ஆனால் இவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அனுசரிக்கணும், எல்லாரையும் பத்துனா பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். யாருக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கோ கொஞ்சம் கூட நம்மளால் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது. அந்த கொள்கையை விட்டு கொடுக்காதவங்க இவங்க. மற்றவங்களோட சுதந்திரத்தில் ஒரு பொழுதும் தலையிட மாட்டாங்க. எப்போவுமே நியாயத்து பக்கம் நின்று அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க. அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் இவங்க நல்லா இல்லாமல் போகிறதுக்கே காரணம். இதை யாராவது தவறுன்னு ஒத்துக்க முடியுமா? அதாவது நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்படுத்த காரணம் யாருங்க? நீங்களாக கஷ்டப்படுத்த காரணம் யாருங்க? நீங்களா மற்றவங்களா? இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மறுத்து பேச தெரியாததுனால இன்றைக்குமே இவங்க மடையர்களாக உக்காந்துட்டு இருக்காங்க. ஏதா இதை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதி புத்திசாலிங்க. ஜாலியாக இவங்களை ஏமாற்றி அவங்க வாழ்க்கையை ஏகபோகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட ரிஷபத்துக்கு காலங்கள் இவங்களை கஷ்டப்படுத்தினாலும் ஒரு நேரம்னு ஒன்று வரும் பார்த்தியா, அந்த நேரம் காலம் கொடுத்த வழிகளுடைய காயங்களை அப்படியே மறைக்க செய்யும் அப்படின்னு ஒரு சிறந்த காலம்தான் இப்போ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் 2 கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குதுங்க. இவங்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்க அப்படியான்னு நினைக்கிற மாதிரி இந்த கிரகங்கள்லாம் எனக்கு நல்ல யோகங்களை கொடுக்க போகுது. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க, எங்களை மாதிரி ஜோசியக்காரங்க கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த உடனே உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்கள் சொந்த பந்தங்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் விசாரிச்சுட்டு நாங்கள் உங்களுடைய பலன் சொல்கிறோமா? கிடையாது. நீங்கள் கையில் கொடுக்குற ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நவ கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் இவங்க எத்தனை நாளாக இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த கிரகங்கள் எப்போ மாற்றமானாங்க, ஸோ இதுக்கு மேலே இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இப்படி கணிச்சு சொல்கிறது தான் அது காரணத்தாகவே இருக்கிறது. காரண கர்த்தாவாக இருக்கிறது இந்த 9 நவகிரகங்கள். அந்த நவகிரகங்கள்லேயே குரு பெயர்ச்சி ரொம்ப அதிர்ஷ்டம், சுக்கிர பெயர்ச்சி சூப்பருங்க, சனி பெயர்ச்சியாக பயம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போது எல்லாருக்கும் இவங்கெல்லாம் நல்லது பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு, அதாவது நிழல் கிரகம், பாம்பு கிரகம், அசுப கிரகம், பெயர இடத்த ராகுவும் கேதுவும் தான் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிஷபமே டவுட்டாக தான் யோசிப்பீங்க. ஆனால் அதுதான் உண்மைங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த ராகுவும் கேதுவும் நம்ம ரிஷப ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி கொடுக்க போகிறாங்க. தொட்டதெல்லாம் இனி ஜெயமாக மாறப்போகுது. பணம் கொட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. அதாவது நம்ம ரிஷப ராசி ஜொலிக்க போகுதுங்க. இனிமே நடக்க போகிறது இதுதான். உங்களுக்கான இடத்த நீங்கள் தேடுங்க. அதாவது உங்கள் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேது பகவான் 10ஆம் இடத்துலையும் கேது பகவான் 4ஆம் இடத்துலையும் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய பதவிகளில் உங்களை உட்கார வைக்கிறாங்க. அதுவும் சமுதாயத்தில் கௌரவ பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இது மட்டும் இல்லாத தளராத முயற்சிகளில் உங்களை ஈடுபட வச்சு பூரண வெற்றியும் பெற்று தர போகிறாங்க. அதாவது நல்லவங்க கெட்டவங்களா, எவ்வளவு ஆபத்து
ஆபத்தோ அதே மாதிரி கெட்டவங்க நல்லவங்களா ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் தான் அந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து தரக்கூடிய பலன்கள் என்னென்னா, உங்களில் பல பேருக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, கௌரவ பதவி, சகல துறைகள்லையுமே தலைமை பொறுப்பில் உங்களை உட்கார வைப்பாங்க. வேலைப்பளு மறைமுகமாக எதிர்க்க போகிறாங்க. இது எல்லாமே மறைய போகுது. சொல்லப்போனால் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட பதவியில் இருக்கவங்க கூட அடுத்த நிலைக்கு உயர போகிறீங்க. தொட்ட காரியங்கள் வெற்றி அடையும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகும். பணவரவு அதிகரிக்கும். பழைய கடனிலிருந்து ஒரு பகுதியை அடைக்க போகிறீங்க. விலையுயர்ந்த பொருட்கள்னால வீட்டை அழகாக்க போகிறீங்க. ராகு உங்களை சுயமாக சிந்திக்க வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சுயமாக தொழில் செய்யவும் நல்ல ஒரு மனம் கொண்டவராகவும் மாற்றி வைப்பார். அதே மாதிரி மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் இருக்குங்க. குழந்தைகளே இல்லைன்னு வருத்தப்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்ககிட்ட பழகிட்டே இருந்து உங்களுக்கு எதிராக இப்போ உங்களை அடையாளப்படுத்திடுவாங்க. அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்கு உங்களை வழிகாட்டுவாங்க. உழைப்புக்கான பலனை இப்போ நீங்கள் அடைய போகிறீங்க. அதே வேளையில் அடிக்கடி குலதெய்வத்தை வழிபாடு செய்யும். குலதெய்வத்தை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. அடுத்தது கல்வியாளர்கள், ஆன்மீகவாதிகளுடைய நட்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் விஐபிகள் மற்றும் கல்வியாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இது எப்போவுமே ஒரு படபடப்பு டென்ஷனோடு சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லாமே இனி விலக போகுதுங்க. அந்த மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை அறிஞ்சு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். நிறைய பேர்த்தோட ஆதரவு பெருகும். வீடு கட்டுறதுக்கு திட்டம் போட்டிங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும். திட்டம் போட்டிருப்பீங்க ஆனால் கட்ட முடியலன்னு தவிச்சவங்களுக்கு இப்போது அந்த வீட்டை கட்டி நல்லபடியாக கிரக பிரவேசம் செய்வீங்க. அடுத்ததாக ஒரு சிலர் வண்டி வாகனங்களை புதுசாக வாங்குவீங்க. வசதிகள் பெருகுது. இரவு நேர பயணத்தை கட்டாயம் ரிஷப ராசிகள் தவிர்க்கணும். அந்த மாதிரி அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டில் தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ நடக்க போகுது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் நினைக்கிறது தீங்கு விளைவிப்பாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ சொன்ன பலன்களையும் தாண்டி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்க. அதே மாதிரி மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கு, கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலையில் தள்ளப்பட்ட உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்க. மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் கடந்த 2 வருஷமாக நல்ல தொழில் இல்லாமல் வேலைக்கு போனாலே அவங்கள பெருசாக மரியாதை இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ்க்கை உருண்டுட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனால் இனி நல்ல நேரம் தான். அவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் அமையாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையும். தொழிலில் நஷ்டப்பட்டவங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி பெரிய மரியாதை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மற்றவங்க கொடுப்பாங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி ஊதியம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கும் காத்துட்டு இருந்தவங்களுக்கும் அந்த நிலை அப்படியே மாறப்போகுதுங்க. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது. ராகு பகவான் உங்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் இருந்து வேலை பார்க்கும் யோகத்தை கொடுக்க போகிறாரு. பெரிய மாற்றங்கள் இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா மார்பு பகுதி பிரச்சனைகளால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாரோட சலசலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண சுப காரியங்களான முயற்சிகளில் பலன் இருக்குது. பணம் வர்றதில் நெருக்கடிகள் விலகுங்க. எதிர்பாராத உதவிகள் மூலமாக குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க. அசையா சொத்துக்களால் உங்களுக்கு இருந்த வீண் பிரச்சனைகள் இப்போ சரியாயிரும். எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் உண்டாகுது. ஆனால் ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி போட்டிகள் அதிகமாகும். இருந்தாலும் அதையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கவங்க உங்ககிட்ட உங்களுடைய கூட்டாளிகள் கிட்ட ஓரளவுக்கு ஒத்துமையோடு செயல்படுங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். அதாவது ராசிக்கு 11ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ராகுவனால் கடினமான செயல்பாடுகளால் நீங்கள் சாதாரணமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. மனசளவில் உற்சாகம் உண்டாகும். புதிய முயற்சிகளால் சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் உருவாகுங்க. தேவையற்ற அலைச்சலையெல்லாம் குறைச்சிக்கோங்க. மூத்த குழந்தைகளோட வழியில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறையுதுங்க. அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி குறித்த தெளிவான ஆலோசனைகள்
வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குங்க. சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுவே அரசாங்க உத்தியோகத்திற்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமாக நிற்பாங்க. மனசளவில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படுதுங்க. போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமைகள் அதிகமாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள்னு எடுத்துக்கிட்டால் இந்த ராகு கேது பயிற்சியினால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படுதுங்க. எதிர்பாராத சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வீடு தேடி வரப்போகுது. எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. நீங்கள் எடுத்த விஷயம் கண்டிப்பாக நல்லதாக மட்டும்தான் நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.